திருப்பாவை தந்த சூடி கொடுத்த சொடர்கொடி ஆண்டார் திருவடிகளை வணங்கி இன்று மார்கழி 21ஆம் நாள் திருப்பாவை பாசுரம் 21 ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப என்ற அழகிய பாசுரத்தினுடைய விரிவாக்கத்தை இன்று நாம் காண இருக்கிறோம். திருப்பாவையில் காட்சி 5ஆகவும் இந்த நப்பிண்ணையினுடைய பங்களிப்பு இந்த பாடலோடு நிறைவாகிறது. கண்ணனை எழுப்ப வேண்டி நானும் ஒரு ஆயர்குல பெண்தான். எனவே ஒரு பெண்ணின் மனதை பெண்தான் அறிவாள். எனவே நானும் உங்கள் கோஷ்டியோடு சேர்ந்து கண்ணனை எழுப்ப ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி நப்பின்னை இந்த ஆயர்குல பெண்களோடு சேர்ந்து உலக பேரொழியாய் விளங்கும் கண்ணபிரானை எழுப்புவதாக அமைந்திருக்கின்ற திருப்பாடல் தான் இந்த 21வது பாசுரம். தேவாதி தேவனை மாயனை அம்பர மூடரத் தோங்கி கும்பர் கோமானே தாமோதரனே மணிவண்ணனே என்றெல்லாம் கண்ணபிரானுடைய ஆற்றலை வலிமையை பேசாது இந்த பாடலிலே கண்ணபிரானை பெற்றெடுத்த அந்த நந்தகோபனுடைய பெருமையை முதலிலே பாடுகிறார்கள். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய். கலங்கள் என்றால் பாத்திரம். எந்த பாத்திரத்தை வைத்தாலும், எத்தகைய வடிவமான பாத்திரத்தை, சிறிய பாத்திரமாக இருந்தாலும் சரி, அது மிகப்பெரிய வாயகன்ற பாத்திரமாக இருந்தாலும் சரி, அந்த பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வழிகின்ற, பால் நிரம்பி வழிகின்ற, ஏமாற்றாமல் பாலை சொல்கின்ற வள்ளல் பெரும் பசுக்கள் இருக்கின்ற வள்ளல் பெரும் பசுக்களை படைத்த ஆற்ற படைத்த நல்ல கோபன் ஆயர்களின் தலைவன். அப்படிப்பட்டவருடைய மகனாகிய கண்ணபிரானே துயிலெழாய் ஏகார சீமாட்டி என்று ஆண்டாளை நாம் விழித்திருப்போம். முதல் பாடலே அம்பரமே தண்ணீரே, முதல் பாடல, அதாவது முதல் பாடல நாராயணனே நமக்கே பறை தருவான். நாராயணனே நமக்கே என்ற ஏகாரத்தை சொல்லுகின்ற பொழுது ஒரு கட்டாயம், கண்டிப்பு, தெளிவு. அதே போல் அம்பரமே தண்ணீரே சோரே என்ற ஏகாரங்களை வரிசையாக போட்டு பேசியிருப்பார் ஆண்டார். ஆனால் இந்த பாடலிலே ஏகார சொல்லை முதலிலே போட்டிருப்பார். ஏற்ற கலங்கள் என்ற ஏகாரத்தை விழித்து பாடியிருப்பது அழகிலும் அழகாகும். இந்த இப்படிப்பட்ட பசு கூட்டத்துடைய தலைவனின் மகனே நீ துயிலெழாய் என்று சொன்னவள் ஊற்றமுடையாய் உலகினில். ஊற்றமுடை என்றால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவன்களையும் படைத்து, ஜீவராசிகளையும் படைத்து அவற்றை காத்து அருளக்கூடிய திறமை மிக்க கண்ணனே, பெரியாய் என்று சொன்னால் வேதங்களுக்கெல்லாம் தலைவன் நீ. வேதங்களுக்கெல்லாம் வேதமாக விளங்கக்கூடிய, ஊற்றாய் விளங்கக்கூடிய எம்பெருமானே, ஊற்றமுடையாய் உலகினில், இந்த உலகினில் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய். தோற்றமாய் நின்ற சுடர். நாங்களெல்லாம் எங்களுக்கெல்லாம் பிறந்து இந்த ஜீவன்கள் அலைந்து இந்த மாயை என்கின்ற சிக்கலில் புயலில் சிக்கி தவிக்கின்றது இந்த ஆன்மாக்கள். ஆனால்
உனக்கும் பிறப்புண்டு. இல்லை இல்லை, உனக்கு பிறப்பில்லை. நீ அவதார புருஷன். நீ எத்தனை அவதாரங்கள் எடுத்தாலும் உனக்கு எந்தவித தீங்கும் இல்லை. பேரொளியாய் விளங்குகின்ற சுடராய் இருக்கின்றாய். எனவே உலகின் ஒப்பற்ற உலக நாயகனாய் விளங்கும் எம்பெருமானே, துயிலெழாய். நாங்களெல்லாம் களங்களாக வந்திருக்கிறோம். எங்கள் களங்களுக்கு கருணை மழையை, அன்பு மழையை பொழிய வேண்டும். ஏன்னா இந்த பாடல்ல ஆண்டாள் சூடி கொடுத்த சுழற்கொடியான ஆண்டாளுடைய ஒரு அந்த மயிர்கால், அவள் சூடுகின்ற பொழுது அவளுடைய தலையில் இருந்த ஒரு மயிர்கால், அந்த மயிர்காலாலேயே கட்டி போட்டாலாம் ரங்கனை. அப்ப அவள் மீது அவனுடைய அன்பும் அவன் மீது அவளுடைய அன்பும் அது வெளிப்படுகிறது. அந்த ஒரு சின்ன அந்த மை இடைக்கே அந்த கட்டுப்பட்டவன் கண்ணன் என்று சொல்லுகிறாள் ஆண்டாள். அப்படிப்பட்ட அன்பிற்கு அடிபணிப்பவன். அன்பெனும் பிடியும் அகப்படும் மலையே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்புருவாம் பர சிவமே என்று ராமலிங்க சுவாமிகள் சொன்ன அந்த வள்ளலார் சொன்ன பாடலை நாம் இங்கே நினைவு கூறலாம். அன்பு என்பதற்கு கட்டுண்டு கிடப்பான். அதனால்தான் அவன் தாமோதரன், தாயின் வயிற்றிலே, அதாவது தாயின் வயிற்றை குடல் விளக்கம் செய்த தாமோதரனாய் அந்த உடலிலே கட்டுண்ட மகனாய் அவன் நினைத்த அந்த கட்ட உடைச்சிட்டு எப்பயோ வெளியே வரலாம். ஆனா அன்புக்கு கட்டுப்பட்டவன். அப்படிப்பட்ட அன்புக்கு கட்டுப்பட்ட நீ இன்னும் துயிலிருந்து துயிலடாமல் எங்களை பாராமல் இருப்பது நியாயமா என்று சொல்லிவிட்டு அடுத்த அடிகளிலே சொல்லுகிறார். மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோ புகழ்ந்தேனோர் எம்பாவாய் என்று பாடுகிறார். மாற்றார்னா பகைவர்கள். பகவானுக்கு பகைவன் என்று யாருமே இல்லை. இருந்தாலும் இந்த அவதாரங்களிலே அவன் எடுக்கின்ற அவதாரங்களிலே காக்காசூரன், கிரண்யகசிபு, ராவணன் போன்ற அசுரர்களை எல்லாம் அழிப்பதற்கு எத்தனிக்கின்ற பொழுது, அதாவது அந்த பகைவர்கள் எல்லாம் உன்னுடைய வலிமையை அறிந்து அவர்கள் வலிமையை தோற்று உன் வாசற்படிக்கு வந்து அடிபணிந்து நிற்கின்றார்கள். பக்தர்கள் தனது மமகாரங்களை எல்லாம் நீக்கி உனது பெருமைக்கும் உனது புகழுக்கும் கட்டுப்பட்டு அந்த அன்புக்கு அடிமையாக பக்தர்களும் இங்கே வாசல் படியிலே வந்து நிற்கின்றோம். எங்களையெல்லாம் ஒரு கோஷ்டியாக சேர்த்து நீ மாற்றம் வர வேண்டாமா? எங்களை எல்லாம் ரட்சிக்க, எங்களை எல்லாம் கிருஷ்ண அனுபவத்தை பெறுவதற்கு நீ வர வேண்டாமா என்று கேட்பது போல அமைத்திருக்கின்ற இந்த பாசுரம் அழகினும் அழகாகும். இதை அப்படியே ஆண்டாள் உள்ளுரை பொதிந்து என்ன சொல்லுகிறார் என்றால், மணவாள மாமுனிகள் என்ற ஆச்சாரியனை பாடி பரவசம் எழுதுதல் இந்த பாடலுடைய நோக்கமாக சொல்லுகிறார்கள். பெரிய அதாவது உரையாசிரியர்கள். மணவாள மாமுனி அவருக்கு 8 சீடர்கள். அந்த 8 சீடர்களும் தாயை போல பிள்ளை, நூலை போல சீலை. தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்று பழமொழி சொல்வார்கள். அதை போல இந்த மணவாள மாமுனிக்கு கிடைத்த சீடர்கள் அத்துணை பேரும் ஞானம் பொழிகின்ற வள்ளல் பெரும்பசுக்கள் என்று சொல்லுகிறானே, அந்த பாடலின் அடியொட்டி நாணம் என்னும் பாலை பொழிகின்ற ஊற்றுக்கண்ணாய் விளங்கக்கூடிய பசு கூட்டத்தை போல இருக்கிறார்களாம். அடுத்து ஆற்றப்படைத்தான் மகனே, ஆற்றப்படைத்தான் மகனே என்று பாசுரத்தில் வந்தாலும் இங்கே இந்த மணவாள மாமுனியை சேவிக்கின்ற பொழுது ஆற்றப்படைத்தான் மகானே என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆற்றப்படைத்தான் மகானே என்ற மாமுனியே, ஆழ்வார்கள் பாசுரத்தை பாதுகாக்க வேண்டி நீ எவ்வளவு இன்னல்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டாய். அப்படிப்பட்ட நீ வாது போரிலே பகைவர்களை வென்று அந்த பகைவர்கள் எல்லாம் உன்னுடைய வாசலிலே வந்து நிற்கிறார்கள். நாங்களும் உன் அன்புக்கு அடிமையாகி வந்து இருக்கிறோம், எங்களை காப்பாயாக என்று பாடி பரவசம் எய்தும் நிலையைத்தான் ஆண்டாள் இதிலே உள்ளுரையாக வைத்திருக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த பாசுரத்தின் எளிமையும் அழகும் நயமும் நம்மை வியக்க வைக்கிறது என்று சொல்லி
இந்த பாடலை நாம் இன்று பாடுவோம் என்று சொல்லி ஏற்ற கலங்கள் எதிர்வங்கி நீதரிப்ப மாற்றாதே பாசுரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலடாய் மாற்றார் உனக்கு வழிகுலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே போற்றியாமந்தோ புகழ்ந்தேனோர் எம்பாவாய் என்ற ஆண்டாள் பாதங்களை மீண்டும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி.